எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஐயா, நான் குணமடைந்தேன். யூதர்களுடைய ஒரு பண்டிகை வந்தபோது இயேசு எருசலேமுக்கு போனார். அங்கு பெதஸ்தா என்று அழைக்கப்படும் ஒரு குளம் இருந்தது. அதன் சுற்றிலும் 5 மண்டபங்கள் இருந்தன. அந்த மண்டபங்களில் பல நோயாளிகள் தேவதூதன் எப்பொழுது தண்ணீரை கலக்குவான் என்று காத்திருந்தனர். தண்ணீர் கலங்கும் போது முதலில் இறங்குபவன் குணமாகிறான். அங்கே 38 வருடங்களாக நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். இயேசு அவனை பார்த்து, அவன் நீண்ட காலமாக நோயாளி என்று அறிந்தார். நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? ஆண்டவரே, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்துக்குள் கொண்டு செல்ல ஒருவரும் இல்லை. நான் போகும் முன் வேறொருவன் இறங்கி விடுகிறான். எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஆம் ஆண்டவரே. உடனே அந்த மனிதன் குணமடைந்து தனது படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். இதோ, நீ சொஸ்தமானாய். இனி பாவம் செய்யாதவனுக்கு அதிக கேடு வராமல் இருக்கும். அந்த மனிதன் தன்னை குணமாக்கியது இயேசு என்று அறிந்தான். நண்பர்களே, நான் 38 வருஷமாக பெதஸ்தா குளத்தருகில் படுத்திருந்து தேவதூதன் தண்ணீரை கலக்கும் போது முதலில் இறங்கி சுகம் பெற காத்திருந்தவன். ஆனால் அது என்னால் முடியவில்லை. ஏனென்றால் நான் படுத்த படுக்கையில் இருந்தேன். யாரும் எனக்கு உதவி செய்ய முன் வரவில்லை. நான் நம்பிக்கை இழந்தவனாயிருந்தேன். ஒரு நாள் இயேசு என் அருகில் வந்தார். நீ சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாய் என்றார். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்றேன். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே நான் சுகமாகி எழுந்து நடந்தேன். பிறகு நான் அவரை தேவ ஆலயத்தில் சந்தித்தேன். இனி நீ பாவம் செய்யாதே என்றார். என் பாவத்தையும் மன்னித்தார். நான் அவரை தேவகுமாரன் என்று அறிந்து கொண்டேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களே, ஒருவேளை நீங்களும் தீராத வியாதியிலும் கடும் பிரச்சனைகளிலும் இருப்பீர்களானால் இந்த இயேசு உங்களை நிச்சயமாக குணமாக்கி விடுதலையாக்குவார்.